வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பட்டு சாரி ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். கை வந்து நார்மல் கை, ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ச் ஒர்க் வச்சு எப்படி கட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சைஸ் வந்து 37. புதுசாக பழகிறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. டைலரிங் கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் போய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து அளவு ப்ளவுஸு. இதான் வந்து இந்த பட்டு சாரி ப்ளவுஸு. இது வந்து லைனிங் மெட்டீரியல். இந்த வந்து பேட்ச் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து நெக்கு, இதே நெக்கு தான். இந்த நெக் ஷேப்புக்கு வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சைடு வந்துடும், 2 ஸ்லீவுக்கு வந்துடும். இந்த பார்டர் இருக்குல்லையே, இந்த பார்டருக்கு மேலே வந்துடும். இதை வந்து நம்ம அப்படியே அடிச்சு திருப்பிட்டு இதை வந்து அப்படியே இந்த என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் போடுற மாதிரி, எம்ப்ராய்டிங் போட்டால் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். இந்தமாதிரி பேட்ச் ரெடிமேட்லேயே விற்கிது உங்களுக்கு. ஒரு 200, 300 அந்த எந்த ரேஞ்சில் இருக்குது. 500க்குள்ளே வரைக்கும் இருக்குது. 500லாம் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இது வந்து 250 வரும் உங்களுக்கு. இது அப்படியே இதுவும் கிராண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த பேட்ச் வச்சு நாட்டு வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒர்க்கு. இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். லைனிங் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு. இதான் வந்து பேக் சைடு. இங்கே வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. ஏன்னா இதில் நம்ம வேறு துணி கொடுத்தா அடிச்சு திருப்ப போகிறோம். அதனால் இந்த அளவு 1/2 இன்ச் போதும் நம்மளுக்கு. இந்த அளவு 2 பட்டி பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவுக்கு அப்படியே மடிச்சுட்டு அப்படி இந்த மடிப்புலேருந்து இது வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸு. டாட் போடுவோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா வந்து இதுலேருந்து 1 இன்ச்சு விட்டுக்கலாம். இந்த அளவு விட்டாச்சு. அப்படியே பேக் நெக்கு வந்து இந்த சைஸ், இந்த மடிச்சிருக்குங்க இல்லையா, இந்த அளவுக்கு அப்படியே வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஆமுல் சைஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு ஆமுல் சைஸ். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ப்ளவுஸ் லென்த்து இந்த அளவுக்கு அப்படியே ஷோல்டர்லேருந்து வச்சு கரெக்டாக 13.5 இருக்குது. நம்மளுக்கு தேவை ரெடி வந்து 13.5. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். 14 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு 14 வச்சுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இப்போ வந்து பாடி சுற்றளவு இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவு அப்படியே வந்து டபுளாக மடிச்சிக்கணும். நம்மளுக்கு 21 இருக்குது. 21 12 இன்ச்சு இருக்குது. 21ல் பாதி வந்து 10 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக 12 இன்ச்சு. அப்படியே இந்த அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே நம்ம இந்த அப்படியே டீஸ் இருக்கு இல்லையா, அந்த டீஸாலே அப்படியே வரைஞ்சிக்கலாம். அடுத்தது வந்து ஷோல்டர் அளவு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைப்போம். அந்த அளவு கேப் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும் நம்மளுக்கு நெக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு. அப்படியே வந்து இதை நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கரெக்டாக இதிலேருந்து நிறுத்திட்டு இந்த ரவுண்ட் ஷேப். இங்கே எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். ஏன்னா அது கரெக்டாக இருக்கும். 2 இன்ச்சு மேலே துணி விட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து போடும்போது கரெக்டாக அப்படி துணி இழுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து 1.5 இல்லை 2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். இங்கே ஒரு கட் போட்டுக்கலாம். இது வந்து நெக்கு மட்டும் இப்போ கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பேட்சை வச்சு அடித்து திருப்பி தான் கட் பண்ணணும். இப்போ பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, அப்படியே வந்து ஒன் சைடு ஜாயிண்ட் வந்து ஒரு சைடு வர மாதிரி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு போட்டுக்கலாம். ஸ்லீவ் லென்த்து வந்து இதை விட ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1/2 இன்ச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். நம்மளுக்கு 1/2 இன்ச்சு கேட்டால் 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா 1 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இப்போ நம்ம வந்து இதில் 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவுக்கு ஸ்லீவ் சுற்றளவு, ஸ்லீவ் லென்த்தில் அப்படியே ஒரு மார்க்கு, பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அதேமாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டணும். இதான் வந்து நம்மளுக்கு கரெக்ட் சைஸு. இதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ ஸ்லீவ் லென்த் வந்து 7 வரும்.
ஆமூல் கரெக்டாக வந்து 7.5 வச்சுருக்கோம். ஸ்லீவ் சுற்றல் வந்து 12 இன்ச்சு வரும். இது வந்து 37 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு சென்டர் சைஸு. இங்கே கரெக்டாக இங்கே ஒரு அர்க்காத்து. இது இங்கேயும் 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இந்த சைஸுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போ வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பட்டி பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவுக்கு வச்சுட்டு கரெக்டாக இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைப்போம். அந்த அளவு கேப் விட்டுட்டு இந்த அளவு இந்த அளவு ப்ளவுஸ் என்ன சைஸ் இருக்கோ அதே அளவு இங்கே வந்து நம்ம மேலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கணும். அதே அளவு தான் இந்த சைடு வந்துடும். இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த சைஸ் வந்து அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச்சு பெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதான் வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். இங்கே ஒரு இருக்காது. இந்த ஷேப் பண்ணும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் இருக்குது. இது வந்து கிராஸ் கட்டிங் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு கிராஸ் போடுறோமோ அந்த அளவு ஃபிட்டிங் வந்து பக்காவாக உட்காரும் ப்ளவுஸு. இப்போ இந்த அளவு இதான் ஃபுல் கிராஸு. எல்லாம் இப்படியும் போடலாம். இந்த அளவு தான் நம்மளுக்கு கிராஸ் வந்திருக்கு. அப்படி இந்த சைஸ் இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இந்த பேக் கட் பண்ணி வச்சுங்களேன், அதே சைஸ் தான் ஃப்ரண்ட் சைஸ் வரும். அதே அளவு வச்சு அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேக் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து பேக் தனியாக எடுத்துடணும். தனியாக எடுத்துகிட்டு இதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக் சைஸ். இந்த டீஸ் மார்க் போட்டுட்டு அப்படியே இங்கே ஷோல்டர் பிடிச்சி தப்பேன் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கணும். அதுலேருந்து இந்த பட்டி பீஸ், இந்த பட்டி பீஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கீழே விட்டு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே டாட் பிடிக்கும்போது கம்மியாகிடும். இங்கே பிடிச்சி வர தைப்பேன் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். அப்புறம் வந்து இந்த சென்டர் டாட் இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கணும். ஏன்னா இங்கே பிடிச்சி தைக்கும்போது கிட்ட வந்துடும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு லைன். அடுத்தது வந்து இந்த சென்டர் டாட் இருக்குங்க இல்லையா, இந்த மேலே ஷோல்டர்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு மார்க். இது சென்டர் டாட்டுக்கு ஒரு மார்க். அடுத்தது வந்து இந்த இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இங்கே துணி விட்டுடணும். இந்த அளவுக்கு கேப் விட்டு இந்த அளவுக்கு. இப்போ இந்த அளவு இருக்கு இல்லையா, இதில் வந்து அப்படியே ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கும். இந்தமாதிரி லைன் போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா வரும். அப்படியே வந்து நீங்கள் புதுசாக பழகும்போது இந்தமாதிரி கட் பண்ணக்கூடாது. இந்தமாதிரி டீஸ் மார்க் போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இந்த ஷோல்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து சைடு பீஸு. இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த இங்கே மட்டும் வி ஷேப் மட்டும் வரும். அப்படியே இந்த அளவுக்கு கட் பண்ணிச்சு. இப்போ ஆமுல் வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் 1/2 இன்ச்சு கம்மியாக வரணும். இந்த கவர் தட்டு வருது இல்லையா, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக எடுத்தாலே கரெக்டாக வந்துடும். சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இப்படி மடிச்சுட்டு இதான் வந்து சென்டர் டாட்டு. இங்கே வந்து சின்னது பெருசுமாக இருந்ததுன்னா இந்த அளவு அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் இந்த டாட்டில் இருந்து இந்த ஊக்பட்டி வரைக்கும் என்ன சைஸ் இருக்குன்னு 2.5 இன்ச்சு இருக்குது. இங்கே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதிலேருந்து 2.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க். இதான் நம்ம வந்து டாட் சைஸ். இந்த சைஸ் தான் பிடிக்கணும். இந்த அர்க்காத் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைஸ் டாட் பிடிக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு இந்த ஊக்பட்டியிலேருந்து இந்த ஆமுல் வரைக்கும் 9 இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கு வந்து 21 இன்ச்சு இல்லையா, இது வந்து 18 இன்ச்சு. மொத்தம் வந்து இது சைஸ் வந்து 37 சைஸ். இங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கணும். அப்படியே இந்த ஆமுல் ஷேப்பு ஒரு அர்க்காத்து.
அப்படியே இந்த பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 பக்கம் இப்படி இப்படி ஒன்றா மடிச்சுட்டு இங்கே ஒரு கத்து. இது வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்துடும். இதுலேருந்து செகண்ட் டாட் இந்த அளவுக்கு, 3வது டாட் இந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு கேப் வந்தால் போதும். இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஒரு பக்கம் ஜாயின் பண்ணணும் இல்லையா, இந்த அளவுக்கு நம்மளுக்கு கட் பண்ண லைனிங் துணி இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ இந்த சைஸுக்கு அப்படியே வச்சுட்டு இந்த சைஸ் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதான் சைஸு. அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் கவர் தட்டு எடுத்துக்கணும். இப்போ இது கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் வந்து ஸ்லீவுக்கு வந்துடும். அப்படியே டபுளாக மடிச்சுட்டு இந்த அளவு டபுளாக மடிச்சுட்டு இந்த லைனிங் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சைடில் கொஞ்சமாக ஜாயின் போட்டுக்கலாம் நம்ம. அடுத்தது வந்து பேக் பீஸ். இந்த அளவு வச்சுட்டு பேக் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு பேக்கில் வந்து இந்த டிசைன் வந்துடும். உங்களுக்கு பேக்கில் பார்டர் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை பார்டர் வேணான்னா பார்டர் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ப்ளைனாக வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து பார்டர் கேட்டிருக்காங்க, இதுக்கு மேலே வச்சிடலாம். அப்படி நீங்கள் உங்களுக்கு பார்டர் மெலிசாக வேணால் கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இப்படி இந்த அளவு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்மளுக்கு பார்டர் வந்து சின்னதாக வச்சுக்கலாம். இது பார்டரை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த பேட்ச் ஒர்க் வேறு வருது இல்லைங்களா, அந்த பேட்ச் ஒர்க் வரும்போது இந்த இங்கே மெல்லிஸாக வச்சுட்டு இந்த பேட்ச் ஒர்க் வச்சுக்கலாம். ஏன்னா பார்டர் ஃபுல்லாக வச்சுட்டு அந்த பேட்ச் வைக்கும்போது தெரியாது, டிசைன் தெரியாது. அதனால் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே பேக் கட் பண்ணிக்கலாம். இது பேக் பீஸ். இது அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இது லைனிங் கிராஸ் தானே போட்டிருக்கோம், அதேமாதிரி இந்த ஒரிஜினல் கிராஸ் பீஸ் தான் போடணும். இந்த அளவுக்கு, ஏன்னா இங்கே பட்டி பீஸ் எடுக்கணும் இல்லையா, நம்மளுக்கு என்ன சைஸ் இப்படி தேவையோ நல்லா இந்த அளவுக்கு கிராஸ் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டாச்சு. இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு துணி சைடில் இருந்தால் போதும். நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணிட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போ இந்த பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இங்கே வந்து இந்த பட்டி பீஸ் மடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் துணி விட்டுக்கலாம். இது பட்டி பீஸ், இது வந்து பேக் பீஸ், இது வந்து ஃப்ரண்ட் பீஸ், இது வந்து ஸ்லீவ், இதுதான் இந்த பேட்ச் ஒர்க். தைக்கும் போது தான் நம்ம வந்து நெக் கட் பண்ணிக்கணும். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டு சாரி ப்ளவுஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.